வணக்கம். உங்கள் வைகை கரட்டுப்பட்டி பொன்சிவா. தமிழ்நாட்டில் சிலர் அதிகமான சம்பளம் வாங்குவாங்க. வேலை செய்கிற வேலைக்கு தான், அவங்க செய்த வேலைக்கு அதிகமான சம்பளங்கள் வாங்குவாங்க. அதுவும் பத்தலை, இன்னும் நாம் மக்கள் மத்தியில் பாப்புலர், அதாவது பிரபலமாகணும், நமக்கு பட்டி தொட்டி கிராமம் எங்கே போனாலும் நம்மளோட பேச்சை மட்டுமே பேசணும், மற்றவர்களோட பேச்சை பேசக்கூடாது. நம்ம தான் இந்த தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆள் அந்த மாதிரி காட்டிக்கணும்னா, இப்போ ரீசெண்டாக தான், முன்னெல்லாம் கிடையாது, இந்த ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இல்லை. இப்போ ரீசெண்டாக சில குரூப்புகள் உருவாயிருக்காங்க. எங்கெங்கன்னா அரசியல்வாதியாக அது ஏற்கனவே ஆல்ரெடி இருக்குது, அவங்களுக்கு அதை விட்டால் வேறு வேலை கிடையாது. இந்த சினிமா துறை நடிகர்கள் நடிகைகள் ஒரு குடும்பமே. அப்புறம் இப்போ இந்த பாடகர்கள், இந்த கானா பாட்டு தப்பாங்குத்து பாட்டு, அவர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க முன்னாடி தெரியணும், எல்லாத்துக்கும் தெரியணும், பப்ளிக் ஆகணும். அப்போ என்ன செய்யுது, என்ன செஞ்சால் முன்னாடி வரலாம் அப்படின்ற காரணத்துக்கு எடுப்பில் இந்து மதத்தை இழுக்கணும். இந்து மதத்தை வம்பு இழுத்தோம்னா சரியா போச்சு, அவன் முன்னாடி வந்துடுவார். இப்போ சூர்யா, ஜோதிகா, அவர் சூர்யாவோட அப்பா சிவகுமார், இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடவுளே இல்லைன்னுவாங்க. ஏன் கோயில் கட்டினீங்க, பள்ளிக்கூடம் கட்டுங்க, கருவறையும் ஸ்கூல் ஒன்றா அப்படின்னு ரொம்ப பேசினாங்க. ஜோதியெல்லாம் ரொம்ப அதிகமாக பேசினாங்க. ஆனால் அவங்களே என்ன செய்கிறாங்கன்னா, திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில் ஏழுமலையானை போய் தரிசிக்க, அம்மா தாயே அப்படின்னு சொல்லி வரிசையில் போய் நிற்கிறாங்க. ஐயா என்னை ஆசீர்வாதம் பண்ணி ஐயா, ஏன் உங்களெல்லாம் நான் வஞ்சிட்டேன், எனக்கு பாவம் கொடுங்க, ஏதாவது மன்னிப்பு கொடுங்க. அரசியல்வாதியில் அந்த மாதிரி ஆள் இருக்காங்க. பொது வெளியில் பேசுகிறது பூரா பயங்கரமாக பேசுறது, இரட்டை வேடம். சூர்யாவை அப்படித்தான், ஜோதிகா அப்படித்தான், அவங்க அப்பாவை அப்படித்தான். ஒரு கோயிலில் தவமாக கிடக்காகலாம் அந்த குடும்பமே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கானா பாடகி கலைவாணி, இல்லை யசவாணி, வசவாணி, தற்சமயம் வசவு வாணி. அந்த வசவாணி என்ன செஞ்சுருக்காங்க, 2019 ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் அதிகமாக மக்களின் நம்பிக்கையான ஐயப்பன் அவரை பற்றி சில அவதூறான ஒரு பாடல் பாடியிருக்காங்க. 5 வருஷம் கழித்து அந்த பாட்டை எப்படி 2019 பாடின பாட்டை 5 வருஷம் கழித்து 2024 வெளியிட்டது யார், அவங்க தானே. ஏன் அதெல்லாம் இப்போ இதுக்கு வெளியிடணும், தெரியாமல் போயிடுச்சு. 5 வருஷம் தெரியல. இப்போ அதை வெளியே கொண்டு வந்து, அதுவும் கட்டி குளிராக கார்த்திகை மாதம் மட்டும், கார்த்திகை மாதத்தில் அதெல்லாம் கொண்டு வரணும். ஏன்னா அவங்க பெரிய ஆளாக காமிக்கணும்ல, மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக்கணும்ல. இந்த இசைவாணி அந்த அவங்கள வழி நடத்துகிறவங்களாம் கொஞ்சம் முன்னாடி வரணும். அவங்க பேரெல்லாம் சொல்லிட்டு ரஞ்சித்து, அப்புறம் நீளம் அமைப்பு அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாங்க மக்கள். யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் வருது. ரொம்ப கொஞ்சம் கூட சங்கடமே இல்லையா உங்களுக்கு? ஒரு மதத்தை இழிவுபடுத்தி பேசுகிறோமே அப்படின்னு கொஞ்சம் கூட சங்கடமே இல்லை. நீங்கள் இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்குது, அத்தனை மாநிலத்திலையுமே இந்து அப்படின்ற சர்டிஃபிகேட், இந்துக்கள் அப்படின்ற சர்டிஃபிகேட், இந்து முஸ்லீம், இந்து கிறிஸ்தவர் அப்படின்னு தான் சர்டிஃபிகேட்டே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தனியாக முஸ்லீமுக்கு கிறிஸ்தவர்
அப்படின்னா யாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கல. இந்த என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க முஸ்லீமு, மே வீட்டுக்காரங்க கிறிஸ்தவர். நாங்கள் தாயாபிள்ளையாக தான் பழகிக்கிருக்கோம். நல்லது கெட்டது எதுக்குமே எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துருக்கோம். பிரிவினைவாதத்தை பிரிவினையை உண்டு பண்ணாதீங்க. உனக்கு பிடிக்கலையா, உங்களோட அமைப்புக்கு பிடிக்கலையா, போயிடணும். வாயில் வேறு மாதிரி வருது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இந்த அம்மா இன்னும் ஒரு வேலைலாம் செஞ்சுருக்கு. எனக்கு அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. எப்படின்னா, இந்த இல்சவாணி இசைவாணி அந்த வாணி முதல்ல மாரியம்மன் பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. அது வந்து சாதா ஸ்டேஜ் சம்பளத்துக்கு. இப்போ இந்த பாட்டு பாடினதுக்கு சம்பளம் வாங்கி தான் படிச்சிருப்பாங்க. அவங்க ஒன்று இந்த கலைத்துறையும் இசைத்துறையும் நட்டமாக நிப்பாட்டுறதுக்கெலாம் வரல. எப்படி அவங்க நட்டமாக நிப்பாட்டுறதுக்கெலாம் வரல. அவங்களோட அந்த ஸ்டேஜில் ஆடின வீடியோ வருது, என்னமோ ஒரு சாதிச்சது மாதிரி, எனத்தோ புடுங்கினது மாதிரி. உன் சடங்கை காரி துப்பட்டா, ஏன் துப்ப வர, ஏன் உன் துப்பட்டாவை பிடிச்சிருத்தாங்களா? இல்லை, நாங்கள் எங்கள் வாட்டுக்கு நாங்கள் சாமி கும்பிட்றோம், போகிறோம் வர்றோம். ஐயோ, உன் கல்யாணமே இந்து மதப்படி தான் இப்போ முடிஞ்சிச்சு. இசைவாணி புருஷன் கழுத்தில் தாலி கட்டையில் இந்து மதம் படி தானே பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு குரூப்பில் போய் சேர்ந்ததுமே நீங்கள் வந்து வேறு ஒரு மதத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, பின்தொடர ஆரம்பிச்சிட்டிங்க. அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். நான் அதெல்லாம் வந்து தலையிட விரும்பல. அது இன்னொரு வீடியோ உங்களுக்கு வருது. ஏசப்பாவை நீ கைவிட்டுறாத, அதாவது மக்களே நீங்கள் ஏசப்பாவை கைவிட்டுறாங்க, அவரை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. அது உங்கள் என்னமோ அதுக்கு வந்து எனக்கு வந்து கிறிஸ்தவ நண்பர்கள் இருக்காங்க, அதனால் அதிகமாக பேச விரும்பலை. எனக்கு இப்பெல்லாம் படிச்சிங்கல்ல, காசு வாங்கிட்டு தான் படிச்சிருக்கீங்க. ஆனால் காசு வாங்கிக்கிட்டு ஒரு மதத்தோட கொள்கையை ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் உயர்வாக படிக்க தெரிஞ்ச உங்களுக்கு, அதை முன்னாடியே அந்த ஹேண்ட் ரைட்டிங் டைட்டில் எழுதி கொடுத்துருப்பாங்கல்ல பாட்டு, நீங்களாக படிச்சிங்களா எழுதி கொடுத்து படித்தாங்களான்னு தெரியாது. ஆனாலும் படிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாச்சும் அறிவு மூளை இருந்தால் தானே உனக்கெல்லாம். இந்த அம்மாவுக்குள்ள மூளை இருந்தால் தானே இந்த மாதிரி பொது வழியில் இப்படிலாம் படிக்கிறோமே, பலர் பார்த்துட்டு அது சங்கடப்படுவாங்களே, கடனை குரல் எழுப்புவாங்களே அப்படின்ற நினப்பு இந்த அம்மாவுக்கு இல்லை. அதுலேயும் ஐயம் சாரி ஐயப்பா, நீ ஆல்ரெடி மன்னிப்பு கேட்ட. கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு எங்கே போகணும்? நாங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போவோம். நீங்கள் கருப்பு சட்டைக்காரங்க ஐயப்பன் கோயிலுக்கு விரதம் தான் இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். வருஷமெல்லாம் முடிஞ்சிருச்சுனாலும் விரதம் தான் இருக்கீங்க. இன்னும் அதெல்லாம் தாண்டி அதிகமானது எங்கள் படிப்பு. ஒரு மனிதனோட கல்வின்றது ஒரு மனிதனோட அடுத்தடுத்த வளர்ச்சி தான். அதுவே உங்களுக்கு வந்து பெருசாலாம் கிடையாது. இப்போ நான்லாம் படிக்காதவன் தான். இன்னும் நான் நாட்டில் வாழலையா, செத்துக்கிட்டு போயிட்டேனா? நான் ஒரு நாளைக்கு சாவேன், நானும் ஒரு நாளைக்கு செத்துருவேன். இதை பார்க்குறவங்களும் ஒரு நாளைக்கு சாத்தம் செய்ய போகிறாங்க. ஏன் இந்த பாட்டை படித்தவங்களும் ஒரு நாளைக்கு சாத்தான் போகிறாங்க. ஆனால் இருக்கிற வரைக்கும் யாருக்கு இம்சை கொடுக்காம வாழ நினைக்கணும். பலரோட சாபத்துக்கும் நீங்கள் பலிகடாவாகிறீங்க. பலிகடாலாம் இல்லை, நீங்கள் சாபத்துக்கு தான். சாபத்தட்டில் விழுந்து வெட்டியாக போய் சாக போகிறீங்க. எங்கிட்டாவது அங்கிட்டு போக வேண்டியது. காலவழி 10 ரூபா கொடுக்குறாங்களா, 10 ரூபா வாங்கிக்கிட்டு நீங்கள் நடிக்கிறீங்க, பாடுறீங்க. என் அறிவுன்றது கொஞ்சம் கூட இருக்காது. ஏன் அதில் தப்பான வார்த்தைகள் வருது, இதை நம்ம படிக்கிறோமே, பல சகோதரிகளின் மனசு புண்படுமே அப்படின்ற நினப்பு அவங்களுக்கு இல்லை, இருக்கவும் இருக்காது. ஏன் அவங்களுக்கு அது தேவையும் இல்லையே. அவங்களாம் சோத்துல. ஆமாம், அவங்க சோறு எங்கே சாப்பிட போகிறாங்க? பீஸா, பர்கர், டீ இதை தானே சாப்பிட்றாங்க. நம்மளை மாரி சோறு சாப்பிட்டா அவங்களுக்கு உணர்ச்சி இருக்கும். அதில் உப்பு போட்டு சாப்பிட்ருந்தாங்கன்னா அறிவு இருந்திருக்கும். எதுவுமே இல்லாத ஜடங்க மக்களோட மனசை புரிஞ்சிக்காமல் கீழ்த்தனமான புத்தியில் அவங்கெல்லாம் செயல்படுறாங்க. இதெல்லாம் நம்மளும் பார்த்துக்கிட்டு கம்முன்னு இருக்கோம். அதுவே ரொம்ப கொடுமை தான்.